بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم له لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் மகான்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படக்கூடியவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள், இறந்து போய்விட்டார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய மகான்களாக இருந்தால் கூட அவர்களே சுயமாக எந்த அற்புதத்தையும் நிகழ்த்த முடியாது என்று திருமறை குர்ஆன் தெளிவாக எடுத்து சொல்கிறது. இப்போ ஒரு மனிதன் இறந்த பிறகு பெரிய வேடிக்கை, அதான் ரொம்ப வருத்தமான விஷயம். முஸ்லிம் சமுதாயம் யாரை வந்து போய் கூப்பிட்டு இருக்காங்க கேட்டா, இந்த உலகத்துல வாழக்கூடியவரை கூப்பிடல, கண்ணுக்கு கண்ணா அவரை பார்த்து கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு பார்த்து தான் கூப்பிடலாமன்னு சொல்லிடலாம். இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணையாக யாரை அழைக்கிறார்கள் என்று கேட்டால், இன்றைக்கும் இறந்து போனவர்களைத்தான் அழைக்கிறார்கள். அப்ப இறந்து போன பிறகு மனிதனுடைய நிலைமை என்ன, இதை விளங்கிட்டால் அடிபட்டு போயிடும். ஒரு மனுஷன் உசுரோடு இருக்கிறதுனா என்ன, அவன் இறந்து போயிட்டான்னா இஸ்லாத்துல என்ன அர்த்தம், இறந்து போயிட்டானா என்ன அர்த்தம், இதை மாத்திரம் நம்ம தெளிவா விளங்கிட்டோம்னு சொன்னா எந்த குழப்பமும் இருக்காது. திருமறை குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இறந்தவர்கள் அவர்களுடைய தன்மைகளை ஒவ்வொரு பாற்றாக திருமறை குர்ஆன் புட்டு புட்டு வைக்குது. முதலாவது என்னன்னு கேட்டா, இறந்து போன ஒருத்தர் ஒரு காலத்திலையும் இந்த உலகத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதையுமே அவர் செவியேற்க மாட்டார். ஃபர்ஸ்ட் அடிக்குது இஸ்லாம். திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒருத்தர் மௌத்தா போன உடனே அடக்கம் செய்யப்படாம இந்த மண்ணுக்கு மேல பாடி கிடந்தாலும் பரவாயில்லை, நம்ம பேசுற பேச்சுக்களை அவர் செவியேற்க முடியாது. செவியேற்கிறத நிறுத்துறதுக்கு பேர் தான் மௌத்து. மௌத்துடைய பல அலுவல்கள்ல ஒண்ணு என்ன, மௌத்துடைய பல தன்மைகள்ல ஒண்ணு ஃபர்ஸ்ட் கேட்கிற சக்தி அவுட்டு, அதான் மௌத்துங்கிறது. இதை திருமறை குர்ஆன் எப்படி சொல்லி காட்ட தெரியுமா? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், ரொம்ப அற்புதமான வசனம். சூரத்துல் ஆராஃப்ல 194வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ, யாரை போய் கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான். நீங்கள் யார அல்லாஹ் விட்டுட்டு நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் யாரு, இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அடிமைகள் தான். ஃபதுஊஹும், நீங்கள் அவர்களை கூப்பிட்டு பாருங்கள். ஃபல் யஸ்தஜீபுலக்கும், அவர்கள் நீங்கள் கூப்பிடுவதற்கு பதில் சொல்லட்டும். அப்புறம் கூப்பிடு, சவுண்ட் கூப்பிடு, வாங்க இப்ராஹிம் சோமா இருக்கீங்களா அவர் கேட்கட்டும், போய் கூப்பிடு. அல்லாஹ் அப்படி கேட்கிறான், நீங்க அவர்களை கூப்பிடுங்கள். ஃபல் யஸ்தஜீபுலக்கும், அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்லட்டும். இன் குன்தும் சாதிக்கீன், உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவங்களை கூப்பிட்டு பாருங்க, பதில் சொல்லட்டும் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால் மாதிரியும், நீ பேசுறது உங்களுக்கு விளங்காதுங்கிறதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சூரத்துல் ஆராஃப் 194வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இன்னும் பாருங்களேன், சூரத்துல் அன்ஆம்ல 36வது வசனம், அதாவது முதல் விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். இறந்த முதல்ல எந்த உதவி ஒருத்தர் செய்யறதா இருந்தாலும் காது கேட்கணும். அவுளியான் இருக்காரு, அவர் துவா செய்வாரா, நேரம் அவரே தருவாரா, அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கி தருவாரா, அந்த டாபிக் எல்லாம் வேணாம். நம்ம பேசுறது விளங்குமாங்கிற டாபிக் போயிருவோம். விளங்குனாதான் கேட்பாரு, என்ன அடுத்து அவர் என்ன செய்ய போறாருன்னு வரும். முதல் விஷயம் என்னது, நம்ம பேசுற பேச்சு அவருக்கு விளங்குமா, விளங்கவே செய்யாதுன்னா முடிவு வச்சுக்காத. நீ கேட்கறத காதல உழுவாதுன்னு சொன்னா அப்புறம் எப்படி அவர் உனக்கு உதவி செய்வாரு, அடிபட்டு போயிடும். அப்ப அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள்ல வருது, இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன், யார் பதில் தருவார்கள் தெரியுமா அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்துக்கு ஒரு கவுண்டர் மாதிரி விளக்க மாதிரி சொல்றான், இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன், யார் செவியேற்கிறார்களோ அவர்கள் தான் பதில் தருவார்கள். அத பதில் தர மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு யாருக்கு பதில் தர முடியும், காது விளங்கினவன பதில் தருவான், செவுடன் பதில் தர மாட்டான், மௌத்தாக்கள் பதில் தர மாட்டாங்க. இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன், யார் செவிமடுக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு மறுமொழி தருவார்கள், பதில் சொல்வார்கள். நீங்க கேட்கிற கோரிக்கையை ஏத்துக்கிறல, அடுத்த வாரம் பார்ப்போம் என்று உங்களுக்கு பதில் சொல்வார்கள். ஒல் மௌத்தா யபாசுஹுமுல்லாஹ்,
மௌத்தா போனவர்களை அல்லாஹ் இனிமே எழுப்புவான், அவங்க பதில் தர மாட்டாங்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொன்னான்னு பாருங்க. மௌத்தா போனவங்க பதில் தர மாட்டாங்க, காது கேட்கிறவன் தான் பதில் தருவான். இவ்வளவு அழகான வசனம். இறந்து போயிட்டாங்கன்னா எதுவும் கேட்கவே கேட்காது, என்ன கத்துனாலும் சரி கேட்கவே செய்யாது. கேட்கவே செய்யாதுன்னா அவர் எப்படி சிபாரிசு பண்ணுவாரு? எப்படி உங்களுக்கு அல்லாஹ் வாங்கி தருவாரு? எல்லாம் அழிவிட்டு போயிரு. இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரைய பாத்திருங்கிற அத்தியாயத்துல 14வது வசனம். இது ரொம்ப ரொம்ப தெளிவான நச்சென்று அடிக்கிற வசனம் இது. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், இன் ததுஊஹும், நீங்கள் அவர்களை அழைப்பீர்களேயானால், அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை கூப்பிடுறீங்களே, அழைப்பீர்களேயானால் லா யஸ்மஊ துஆக்கும், உங்கள் துஆவை அவர்கள் மாட்டவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அழைப்பீர்களேயானால் லா யஸ்மஊ துஆக்கும், உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவியுறவே மாட்டார்கள், காதிலே விளங்காது. உலவு சமிஉ, ஒரு பேச்சுக்கு செவியேற்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் கூட மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு மறுமொழி தர மாட்டார்கள், செவியை ஏற்க மாட்டார்கள். ஒரு பேச்சுக்கு செவியேற்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம், பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா, செவியேற்க மாட்டார்கள், அதெல்லாம் உனக்கு தெரியும் செவி ஏற்பாங்க அப்படிமா. சரி அப்படி வச்சிருவோம், செவி ஏற்பாங்கன்னு வச்சுக்கிறோம். பதில் சொல்ல சொல்லி என்ன கேட்கணும்? இப்ப அவரு கேட்கும்ங்கிறது அவர்கிட்ட போய் எழுதி கேட்க முடியாது. அப்ப அவரை பதில் சொல்ல சொல்லி பார்ப்பான். அதுக்கு அல்லாஹ் கேட்கிறான், உலவு சமயவு, செவியேற்கிறார்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் கூட மஸ்தஜாபுலக்கும், அவர்கள் உங்களுக்கு எந்த மறுமொழியும் தரமாட்டார்கள். அது மாத்திரம் இல்ல, யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், கியாமத்து நாளையில நீங்கள் இணை வைத்தீர்களே அதை மறுத்துருவாங்களாம். செங்கலை இணை வைக்கலையே, அப்ப தெரியாதுன்னு அர்த்தம். மூத்தா போன பிறகு நீ கூப்பிடுறது அவருக்கு தெரியாது, நீ அவர் கும்பிடுறதும் தெரியாது, நீ அவருக்கு கூடு எடுக்கிறதும் தெரியாது, நீ அவருக்கு போர்வை போத்துறதும் தெரியாது, நீ சந்தன தள்ளி பூசுறதும் தெரியாது. மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான், ஏப்பா உன்னை போய் கும்பிட்டாங்களே நீ தான் ஆளு, அப்துல் காதர் ஜிலானி நிப்பாட்டி எல்லாம் கேட்பான். அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்க செஞ்சதும் தெரியாது, இவங்க என்ன பண்ணா எனக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான் அப்படி, யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளையில யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் இணை வைத்ததை மறுத்து விடுவார்கள். எங்களுக்கு இல்ல, இப்ப எங்களை இணை வைக்கவே இல்ல, எங்களை உனக்கு ஈக்குவல் ஆக்கவே இல்லைன்றாங்க, தெரியாது. அது மாத்திரம் அப்புறம் எல்லாம் சொல்றான், வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், யாவற்றையும் அறிந்த அல்லாஹ்வை போல உமக்கு எவனும் சொல்லித்தர முடியாது, நான் சொல்லித்தரேன், இதை என்னை போல சொல்லித்தரக்கூடியவன் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபாத்திருங்கிற அத்தியாயத்துல 14வது வசனத்துல கேட்கவே மாட்டார்கள் சொல்லிவிட்டான். அதோட நிக்கல, இன்னும் பாருங்க, இவ்வளவு தெளிவான குர்ஆன் வசனங்களை வச்சுக்கிட்டு இப்படி நம்ம தரிகிட்டு போயிட்டு இருக்கிறோம், தடம் புரண்டு போய் நிக்கிறோம். குழப்பி விடுற மார்க்கமா இருந்தா பரவாயில்லை, தொலைஞ்சு விடாண்டுலாம். எவ்வளவு தெளிவு! இன்னும் பாருங்க, சூரத்துன் நஹல் தேனிங்கிற அத்தியாயம், அதுல 80வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னக்கலா துஸ்மிஉல் மௌதா, நபியே இறந்தவர்களை செவியேற்க உம்மால் முடியாது. நீங்க செவியேற்க செய்யறதெல்லாம் விடுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முடியாதாம். இறந்து போன ஒரு ஆளை செவியேற்க செய்யறதுக்கு உமக்கே முடியாது. இன்னக்கலா துஸ்மிஉல் மௌதா, மௌத்தா போனவர்களை செவியேற்க செய்ய முடியாது, உனக்கு முடியாது. வலா துஸ்மிஉ சும்ம துஆ, செவிடனையும் உனக்கு செவியேற்க செய்ய முடியாது. செவிடனையும் மௌத்தா போனவனை ஒண்ணாக்குறான்ல, செவிட்டு போய் காதலையும் உனக்கு கேட்க வைக்க முடியாது, செத்து போனவன் காதலையும் கேட்க வைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்ட, செத்து போனாலும் காது வழங்காது, செவிடாகி போனாலும் காது வழங்காது. அப்ப செத்து போன ஆளுகளை கூப்பிடுறீங்க, இறந்து போயிட்டார்ல, அவர் எப்படி நீங்க கூப்பிடலாம்? கூப்பிட்டா எப்படி விளங்கு? விளங்காதுன்னு அல்லாஹ் சொல்றானே, இது பொய்யா? அல்லாஹ்வை நீங்க நம்புறீங்களா இல்ல உங்க பாரம்பரிய நம்பிக்கையை நம்புறீங்களா? உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி தந்து கரெக்ட் நினைக்கிறீங்களா? திருமறை குர்ஆனை எப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ, அல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு இதை மறுத்துட்டா அப்புறம் ஈமான் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொன்னதை பொய்யிட்டு நீங்க ஆக்கிவிட்டு சொர்க்கத்துக்கு போயிருவீங்களா? அல்லாஹ் சொன்னதை பொய்யாக்கிவிட்டு நீங்க மறுமையில வெற்றி பெற்றுவீங்களா? அல்லாஹ்வுடைய வசனம் நம்மள சொந்த கற்பனை